கடக ராசி நேயர்களே, சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு ஆண்டு தொடக்கத்தில் குறிப்பாக முதல் 4.5 மாத காலங்கள் குரு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். குரு 11 இருக்கிற காரணத்தினால பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில் முதல் 4.5 மாத காலங்கள் பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். ஒரு சிலருக்கு தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. அதிகாரிகள் ஆதரவு மிக மிக சிறப்பாக இருக்கும். ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சில உடல் உபாதைகள் உங்களுக்கு இருந்தாலும், அதாவது ஆண்டு தொடக்கத்தில் உங்களுக்கு அஷ்டம சனி நடப்பதால் சின்ன சின்ன உடம்பு பாதிப்புகள் எல்லாம் உங்களுக்கு இருந்தாலும் 29/3/2025 முதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய சனி பெயர்ச்சியின் மூலமாக சனி பகவான் உங்களுக்கு 8லிருந்து 9ஆம் வீட்டுக்கு மாறுதலாக இருப்பது ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய உடம்பு பாதிப்புகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் செயல்படக்கூடிய அமைப்புகள், ஒரு சிறப்பான ஆரோக்கியத்தை அடையக்கூடிய அமைப்புகள், உங்களுக்கு இருந்து வந்த உடம்பு பாதிப்புகள் விலகுவது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய அமைப்புகள், அது மட்டும் இல்லாமல் மனைவி பிள்ளைகளுக்கு இருந்து வந்த உடம்பு பாதிப்புகள் எல்லாம் விலகி எதிலும் தெம்போடும் சுறுசுறுப்போடும் அவர்கள் செயல்படக்கூடிய ஒரு சூழலும் ஜாதக ரீதியாக ஏற்படும். அடுத்து குறிப்பாக உங்களுக்கு பார்த்தோமானால் குரு 12ஆம் வீட்டுக்கு 14/5/2025 பிறகு சஞ்சரித்தாலும் சனி பகவான் 9இல் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தொழில் வியாபாரத்தில் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அஷ்டம சனி காலத்தை விட சனி 9இல் சஞ்சரிக்கின்ற போது தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிலருக்கு வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. புதிதாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு கூட இருக்கிற இடத்தை விட வெளி இடங்களில் ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இந்த 2025ஆம் ஆண்டில் இருக்கிறது. குறிப்பாக ஆண்டு தொடக்கத்தில் குருவின் சஞ்சாரத்தாலும் ஏப்ரல் மாதம் முதல் சனியின் சஞ்சாரத்தாலும் 2025ஆம் ஆண்டில் தொழில் வியாபாரத்தில் பல்வேறு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு குறிப்பாக சர்வகிரகமான ராகு கேதுவின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கின்ற பொழுது ஆண்டு தொடக்கத்தில் 3இல் கேது 9இல் ராகுவாக சஞ்சரிக்கக்கூடிய சர்வகிரகங்கள் 18/5/2025 பிறகு கேது 2இலும் ராகு 8இலும் சஞ்சாரம் செய்ய உள்ளனர். 2இல் கேது 8இல் ராகுவாக சஞ்சாரம் செய்ய இருப்பதால் கணவன் மனைவியிடையே சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. ஒருவருக்கொருவர் சுய கௌரவம் பார்க்காமல் அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. 8இல் ராகு சஞ்சாரம் செய்ய இருப்பதால் பொதுவாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது மிக மிக நல்லது. இந்த 2025ஆம் ஆண்டில் மிகவும் சாதகமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது, தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது, அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மிகவும் சிறப்பு.